ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் பனையபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பனங்காட்டீஸ்வரர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் பனங்காட்டீஸ்வரர் என்றும் தாயார் சத்யாம்பிகை புறவம்மை என்றும் அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் பனைமரம், தீர்த்தம் பத்ம தீர்த்தம். கோவிலின் புராண பெயர் திருப்புறவார் பனங்காட்டூர். சூரியன் வழிபட்ட தலம் இது. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், ஆறுமுகர் சன்னதிகள் உள்ளன. பக்கத்தில் தலமரமாகிய பனைமரங்கள் 3 உள்ளன. அம்பாள் சன்னதியும் கிழக்கு நோக்கியே உள்ளது. நின்ற திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறார். துவார பாலகியர் சுதையில் உள்ளனர். துவார கணபதியையும் தண்டாயுதபாணியையும் தொழுது உச்சென்று சத்யாம்பிகையை தரிசிக்கலாம். நவகிரகம் தொழுது வலம் முடித்து கொடிக்கம்பம் வணங்கி வாயில் நுழைந்தால் சுவாமி சந்நிதியை அடையலாம். உள் பிரகாரத்தில் விநாயகர், ஆறுமுகர், சனி பகவான், நவகிரகம், சூரியன், 63 நாயன்மார்கள், சப்த மாதர்கள், இடபாருடர், திருமால், கஜலட்சுமி, நால்வர், பிக்ஷணர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, லிங்கோத்பவர், துர்கை, சண்டிகேஸ்வரர், நடராஜர், சோமாஸ்கந்தர் முதலிய சன்னதிகள் உள்ளன. இவற்றுள் திருநீலகண்டர் தன் மனைவியுடன் கூடி இருவருமாக தண்டினை பிடித்தவாறே கைகூப்பி நிற்கும் அமைப்பு மிகவும் அரிதான காட்சியாகும். பனையை தலமரமாக கொண்டுள்ள தலங்கள் 5 இதுவும் ஒன்று. பிற தலங்களில் என்றும் வேறுபாடு அறிவதற்காக காடுகளால் சூழ்ந்த பகுதியாக இத்தலம் விளங்கியமையின் புறவார் பனங்காட்டூர் என்று அழைக்கப்பட்டது. முல்லை நில காடுகளால் சூழப்பெற்ற இத்தலம் விளங்கியதால் புறவார் பனங்காட்டூர் என வழங்கப்படுகிறது. சிபி சக்கரவர்த்தி தன்னிடம் அடைக்கலம் புகுந்த புறாவை காத்ததற்காக தன் கண்களை பறித்தளிக்க இறைவன் அம்மன்னனின் கடமை உணர்வை அறிந்து காட்சி தந்து இழந்த கண்களை மீண்டும் அருளினார். இதனால் இத்தலத்து இறைவனுக்கு கண் பறித்து அருளிய கடவுள் என பெயர் ஏற்பட்டது. இங்கு மூலவர் பனங்காட்டீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். ஆண்டுதோறும் சித்திரை திங்கள் முதல் 7 நாட்களில் ஒவ்வொரு நாள் காலையிலும் சூரிய கதிர்கள் முதலில் சுவாமி மீதும் பின்பு அம்பிகை மீதும் விழுகின்றன. இத்தலத்தில் 3 கல்வெட்டுகள் உள்ளன. முதலாம் குலோத்துங்க சோழன் கோனேரின்மை கொண்டான். பரகேசரி, ஆதி ராஜேந்திர தேவன் முதலிய அரசர்கள் கல்வெட்டுகள் உள்ளன. கல்வெட்டுகளில் இக்கோவில் திருப்புறவார் பனங்காட்டுடையார் கோவில் எனவும் இறைவன் பெயர் திருப்பனங்காட்டுடைய மகாதேவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், சிவபெருமானை நிந்தித்து தக்கன் செய்த வேள்விக்கு சென்று அவிர்வாகம் உண்ட அனைத்து தேவர்களும் சிவபெருமான் கோபத்திற்கு ஆளாயினர். அகோர வீரபத்திரர் சிவபெருமான் கட்டளைப்படி தக்கனது வேள்வி சாலைக்கு சென்று தேவர்களுக்கு தண்டனை தந்தார். தண்டனையால் சூரியன் ஒளி இழந்தான். தான் செய்த தவறுக்கு வருந்தி சிவபெருமானை பல தலங்களிலும் வழிபாடுகள் செய்து உலகனைத்திற்கும் ஒளியூட்டும் தனது பழைய உருவத்தை இறைவனிடம் வேண்டி பெற்றார். சூரியன் வழிபட்ட தலங்களில் புறவார் பனங்காட்டூரும் ஒன்றாகும். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு வேண்டியும், கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கவும் இத்தல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கின்றனர். பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்தும் புது வஸ்திரம் சாத்தியும் கோவில் திருப்பணிக்கு தங்களால் இயன்ற பொருளுதவி செய்தும் நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள்: மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, ஐப்பசி அன்னாபிஷேகம் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 231வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று பனங்காட்டீஸ்வரரை வழிபட்டு வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.